இன்னைக்கு நம்ம பானிபூரியோட பானி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பூரி எடுத்துக்கோங்க. இந்த பூரி எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்தியன் சமையலில் ரெசிபி போட்டிருக்கேன். வீட்டில் பண்ண முடியாதவங்க கடையில் கூட ரெடிமேடாக பூரி வாங்கிக்கோங்க. 1 கப் மல்லி இலை, 1/2 கப் புதினா இலை, பிளாக் சன்னா கருப்பு கொண்டக்கடலை இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஐஸ் கியூப்ஸ், 1/2 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது, 2 ஸ்பூன் தயிர், டேமரின் சட்னி இது ஆப்ஷனல். இது எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கும் இந்தியன் சமையலில் நான் ரெசிபி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் பிளாக் சால்ட், 2-3 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிக்சியில் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன், அதோடவே புதினா, பச்சை மிளகாய், பெப்பர்கார்ன்ஸ் இவ்வளோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியில் நீங்கள் தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணி என்கிட்ட புளி இல்லாதனால நான் புளி பேஸ்ட்டில் கரைச்சி வச்சுருக்கேன். இதோடவே நம்ம மிளகாத்தூள் போடுறோம், ஜீரகத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம், பிளாக் சால்ட், உப்பு, இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஊற்றுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதும் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் தெரியாது. ஸோ உப்பு டேஸ்ட் பார்த்து ஓகேனா நம்ம இதில் இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணுறோம். இதோடவே ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். ஏன்னா நான் நார்மல் வாட்டர் போட்டதுனால ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். நீங்கள் இது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் தேவையில்லை. போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பானி ரெடி. இது நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கரைஞ்சி நல்லா சில்லுன்னு ஆறுது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பொட்டேட்டோ போடுறோம். கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், மிச்சம் இருக்கிற சாட் மசாலா, 1 ஸ்பூன் தயிர், அப்புறமா கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி நம்ம இந்த பொட்டேட்டோ உப்பு போட்டு தான் வேக விட்டுருப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மேஷ் பண்ணலாம். நம்ம நல்லா மேஷ் பண்ணி இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி நம்ம ஒரு பூரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இதில் கொஞ்சம் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டக்கடலை போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ண ரெடியாக இருக்கோம். நம்ம பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எடுத்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் விரும்புகிறவங்க இந்த டேமரின் சட்னியை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். இல்லாதவங்க இந்த பானியில் இதை டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.